சதுரம்க்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஸ்கொயர். ஸ்கொயர் ரைட்டா? ஓகே, சதுரம் ஸ்கொயர் சொல்லியாச்சு. சதுரம்ல என்னென்ன இருக்கும்? நாலு பக்கமும் பக்கம் இருக்கும். வேற என்ன இருக்கும்? முனை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இதை முனை சொல்லுவோமா இல்ல வந்துட்டு இதே முனை சொல்லுவோமா? இதை தான் முனை சொல்லுவோம். வெரி குட். இது வந்து என்ன சொல்லுவோம்? நீளம். சைட்ஸ் கார்னர். ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்? சைட்ஸ் கார்னர். இது கார்னர். ஓகே, அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னு பார்த்துவோமா? பண்ணிட்டாங்களா? இப்போ இதுல வந்துட்டு கார்னரை நீ டச் பண்ணி பார்க்கலாம். இந்த கார்னரை இதுல எது கார்னர்ஸ் நீ பிளேஸ் பண்ணு? முனைகள். ரைட்டா? முனையில இதை வை. எத்தனை முனை இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன். நம்ம பேஸ் பண்ணல, அதனால அப்படிதான் இருக்கும். இப்போ கரெக்டாக முனையில் எடுத்து வை. இதை வை. முனையில் மட்டும் எடுத்து வை. இப்போ இதில் எத்தனை முனை இருக்கு? 4 இருக்கு. 1 2 3 4. இப்போ அந்த சைட்ஸ்ல எடுத்து வை. சைட்ஸ். அதுதான். இப்போ எத்தனை சைட்ஸ் இருக்கு? 4. 1 2 3 4. ஸோ எப்படி இருக்கு இது? 4 சைடு 4 கார்னருமே எப்படி இருக்கு பார்க்க? சமமா இருக்கு. ஈக்குவலா இருக்கு. சமமா இருக்கிறனால இது என்ன சொல்றோம்? ஈக்குவல். பேர் என்ன இந்த ஷேப்போட நேம்? ஸ்கொயர். வெரி குட். எல்லாம் என்னோட இதை இது பண்ணிட்டீங்க. ஸ்கொயர். வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, ஸ்கொயர் மாதிரியே இருக்கிற அதே சைட்ஸ் அதே கார்னர்ஸோட கார்னரு சைட்ஸோட இருக்கிற ஷேப் இன்னொரு ஷேப் என்ன ஷேப்? இன்னொரு வடிவம் இதே மாதிரியே செவ்வகம். இதே மாதிரியே 4 சைட்ஸ் 4 பக்கங்களும் 4 முனைகளும் இருக்கிறது என்ன ஷேப்? செவ்வகம். நெக்ஸ்ட் அது பண்ணலாம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? எதிரெதிர் பக்கமா சமமா இருக்கும். எதிரெதிர் பக்கம் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஆனா இதுக்கு எல்லா சைடுமே எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அந்த 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ணுமா? மேட்ச் பாக்ஸ் நிறைய இருக்குல்ல. ஓகே, இதோட டேர்ம் என்ன சொன்னா? தமிழ் டேர்ம் செவ்வகம். செவ்வகம் ஷேப்ல என்னலாம் இருக்கும்? போர்டு. வெரி குட். பாக்ஸ் இருக்கும். பென்சில் பாக்ஸ். வேற என்ன இருக்கும் செவ்வகம்ல? கதவு. நீங்களும் சொல்லுங்க. டோர்ஸ் இருக்கும். வேற என்ன இருக்கும் செவ்வகம்ல? சாப்பிடுறதுல என்ன இருக்கும்? ஸ்வீட் தான். என்ன? சாக்லேட். 5 ஸ்டார் ஐஸ்கிரீம். வேற என்னென்னமா இருக்கு? பால்கோவா சதுரமாவா இருக்கும்? மைசூர் பாக். எஸ், கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ இதோட இது போய் பார்க்கலாம். அந்த கார்னர்ஸ்ல வை. மூளை பகுதி. எத்தனை மூளைங்க இருக்குன்னு பாருங்க. சொல்லிட்டே வை. 1 2 3 then 4. 4 1 2 3 4. இதுலயும் 4 தான் இருக்கு, அதுலயும் 4 தான் இருக்கு. சரி, அப்ப இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒண்ணே சொல்லலாமே. இதுலயும் 4 தான் இருக்கு, அதுலயும் 4 தான் இருக்கு. ஏன் சொல்ல முடியாது? இது சமமா இருக்கு. சரி, இதை வை பார்க்கலாம். அந்த சைட்ஸ்ல வை. 1 2 3 4. ஏன்னா இது வந்து எப்படி இருக்காது? எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். இது ஈக்குவலா இருக்காது. அது மட்டும்தான் டிஃபரன்ஸ். மற்றபடி ரெண்டுமே என்ன? ஒன்று தான். ரைட்டா? ஐயா, வெரி குட். நெக்ஸ்ட் முக்கோணம். ஏன் அதுக்கு முக்கோணம்னு பேர் வந்தது? ஏன்? 3 முனை இருக்குது. மேல 2 சைடு. சரி, இப்போ உங்களுக்கு சரி அவங்க பண்ணட்டும். நெக்ஸ்ட் நான் ஒன்று கேட்குறேன். நான் ஒன்று பண்ணட்டா சைடில்? வட்டம் மாதிரி முக்கோணம்.
அது ஃபர்ஸ்ட்டாக முடிக்கிறாங்க அப்பா முடிச்சிட்டாரு அது. கிளாப் பண்ணுங்கம்மா எல்லாரும். வெரி குட். இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்க. அந்த எது முக்கோணம்? இதான் முக்கோணமா? அப்ப இது இல்லையா? இது இல்ல. இது முக்கோணம் இல்லையா? இல்ல. ஏன் இது முக்கோணம் இல்ல? நீளமா இருக்கு. இது நீளமா இருக்கா? ஆமா. சரி, முக்கோணம்னா அது எப்படி முக்கோணம்னு நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் சமமா இருந்தாதான் முக்கோணம். ஆமா. முக்கோணம்னு எப்படி சொல்றோம்? 1 2 3 இருக்கா? 3 முனை இருக்கு. 1 2 3 முனை இருக்கு. ரைட். ஓகே, அதோட சைட்ஸ் எத்தனை இருக்கு?